తనానీనామిగదీనాంగదేనా తిగాదిమీనాకినకానాకను అహానగును కినమానాకినేని కానాకినేనే మకతీనాకినే తినాదివోను కనమానాదినానే ದಿನಾದಿನೋನೋ ಮನದಾನಾಗಿನಾನೇ ಕಾನಾಕಿನೋನೋ கனகானாக்கினோனோ. இப்போ நான் இது ஒரு சினிமா பாட்டோட பாதிப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதை நான் அப்படியே அந்த பாதிப்பை அப்படியே நான் கொண்டு வரல. கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் இருக்குதுல்ல. அப்போ மாற்றங்கிறது என்னது? அது என்னுடைய பங்களிப்பு. நான் அந்த சினிமா பாட்டு என் காதில் கேட்குது. கேட்டால் அது எனக்கு உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஒரு சினிமா பாட்டை நீங்கள் ஏன் பாடுறீங்க? நீங்கள் ஏன் சினிமா பாட்டு பாடுறீங்க? இளையராஜா பாட்டை நீங்கள் ஏன் பாடுறீங்க? ஏன்னா அது உங்கள் காதில் கேட்குது. கேட்டால் நீங்கள் பாடணுன்னு தான் தோணும். பிடிச்சிருந்தா பாடணுன்னு தான் தோணும். அதுபோல் நான் ஏன் இந்த இப்போ சினிமா பாட்டோட பாதிப்பில் நான் பாடுறேன் அப்படின்னா, நான் அதை கேட்குறேன். அது என் காதில் விழுது. அதனால் அது எனக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, புரியாத வார்த்தைகள், அர்த்தமில்லாத வார்த்தைகளை போட்டு நான் அதை ஒரு பாட்டாக பாடுறேன். அதுதான் மனிதர்கள் இப்படி தான் பாடணும். அர்த்தமில்லாத வார்த்தைகளை போட்டு தான் பாடணும். அதே நேரத்தில் ஒரு சினிமா பாட்டு என் காதில் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது அர்த்தமில்லாத வார்த்தைகளை போட்டு ஒரு பாட்டு பாடுறது. அப்போ அந்த பாட்டு வந்து என்ன பாட்டுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சினிமா பாட்டு இப்போ நான் பாடின பாட்டு எந்த சினிமா பாடலிலிருந்து எனக்கு வந்தது என்று கூட என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அதுக்கு யோசிச்சா வந்துடும். தனாக்கினோ மிக்கித்திக்கு சிக்கதா சிக்காச்சி மச்சாக்கிலு சோக்கி சமாசாக்கி சோசு சிசாரி மாரே மரதீராதிரே ரே ராரிரோ ரபரீராரிராரு. இப்போ இது என்னுடைய பாடல். இது அது மாதிரி இப்போ நீங்கள் சினிமா பாட்டு பாடுறீங்கன்னா அது உங்கள் பாட்டு கிடையாது. அது சினிமா அந்த யார் நீங்கள் இளையராஜா பாட்டு பாடிங்கன்னா அது இளையராஜா பாட்டு. ஏ ராமன் பாட்டு பாடினா அது அவருக்கு சொந்தமானது. ஆனால் இப்போ நான் பாடினேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய பாடல், எனக்கு சொந்தமானது. இது எளிமையாக இருந்தாலும் இது எனக்கு சொந்தமானது. இப்போ நீங்கள் சினிமா பாட்டு பாடினீங்கன்னா அது கேட்குறக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு பெரிய வீடில் வசிக்கிறீங்க. ஆனால் அது உங்கள் வீடு கிடையாது. ஏதோ வாடகை வீடு அல்லது தெரிஞ்சவங்க வீடாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வீடு கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே உங்கள் வீடு குடிசை, உங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குடிசை வீடு இருந்தாலும் இது என்னுடைய வீடு. அதுபோல் தான் நான் பாடுற பாட்டுங்கிறது ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிற மாதிரி தான். ஆனால் இது என்னுடைய குடிசை, எனக்கு சொந்தமானது. அதுதான் எனக்கு பெருமை. அந்த மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் பாடுற பாட்டு உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். இது வந்து இளையராஜா பாட்டு மாதிரி இல்லையே, ஏ ரஹ்மான் பாட்டு மாதிரி இல்லையே அப்படின்னா அது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அவங்கெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக பணத்துக்காக பாடுறாங்க. நான் பணத்துக்காக பாடலை, ஏன் சந்தோஷத்துக்காக பாடுறேன். என்னுடைய பாடல் வியாபாரமாகாது. எளிமையான விஷயம் வியாபாரமாகாது. அதெல்லாம் வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க. ஒரு கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. இப்போ ஏ ரஹ்மான் பாட்டு ஒரு நல்ல பாட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்காக பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? கஷ்டப்பட்டு உழைப்பார். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு நான் பாடுவது எனது தொழில் கிடையாது. நான் சும்மா என் பொழுதுபோக்காக தினமும் ஒரு 2 நிமிஷம் பாடுவேன், அவ்வளோதான். அப்புறம் என் வேலை இப்போ நிறைய வேலைகள் அதை தேடி நான் போயிடுவேன். ஆனால் அவங்களாம் அதையே வேலையாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் அதில் அவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். அதனால் அதோட இதோட தன்மை வேறு, இதோட பயன்பாடு வேறு, இதோட நோக்கம் வேறு, அதோடைய பயன்பாடு வேறு, அதோடைய நோக்கம் என்பது வேறு. தீபதா பூதி பாபா பபாரி பாபா பபரி பாரி கோபோ. இது மாதிரி நீங்களும் பாடுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பாடின பாட்டை நான் திரும்ப அப்படியே பாட மாட்டேன். எனக்கு அது மறந்துடும். நான் என்ன பாடினேங்கிறது எனக்கே மறந்துடும். இப்போ நான் பாடினேனே இதுவே எனக்கு மறந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பாடுற ஒவ்வொரு பாட்டையும் மறந்துடணும். அப்படின்னா தான் உங்களால் நீங்கள் பாடின எல்லா பாட்டும் புதுசாகவே வரும். நீங்கள் பாடினதே நினைவாற்றல் அதிகரிக்க என்ன ஆகும்னா, நினைவில் உள்ளது தான் உங்களுக்கு வரும், வாயில் வரும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நினைவில் உள்ளது தான் வாயில் வரும். நம்ம பேசுகிறோம், டெய்லி பல பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, நேற்று பேசுன மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டா பேசுகிறோம்? இல்லை, புதுசாக தானே பேசுகிறோம். நேற்று பேசுகிற மாதிரி அல்லது அவர்கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டா பேசுகிறோம்? இல்லை, புதுசாக. அதுபோல் நம்ம பாடுற பாட்டும் புதுசாக தான் இருக்கணும். ஏற்கனவே பேசுகிறத நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் புதுசாக பேசுகிறீங்க. புதுசாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே பேசுகிறத நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் காரணம். அதுபோல் நீங்கள் பாடுற பாட்டு கூட
ஏற்கனவே பாடின பாட்ட மறந்துருங்க. அப்பதான் நீங்க புதுசா பாடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாரி நான் பாடிட்டே இருந்தா, இன்னைக்கு ஃபுல்லா என்னால பாட முடியும். அது அதே நேரத்தில நான் புதுசா தான் பாடுவேன். ஏன்னா, நான் பாடுனத மறந்துருவேன். தி போதி பிபவதரபதி கதாதிலாதே தகாதி கோத்தே தகதா காதி கேகே தகாதி மா பேரி கதி தானமேமி திகோ திகே தேலிகதா காதி கேகே கி காதி மே கேதி கமி காதி கோகோ தக்காத்தி நாமாலமதி தாத்திதோத்து